ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஜஸ்ட் லுக் ஜிஎல்ஆர். இன்னைக்கு என்னோட பர்த்டேவை உங்க கூட தான் நான் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண போறேன். எப்படின்னாக்கா, நான் செலிப்ரேட் பண்றதுக்கு காரணம் நீங்க தான். 17,000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிருக்கோம்னா அதுக்கு காரணம் நீங்க தான். உங்களுக்கு எதனா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிருக்கேன். எதுக்குன்னாக்கா, இந்த வீடியோ மூலியமா எல்லாருக்குமே ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போறேன். இதுவரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்ற விதமா தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிருக்கேன். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம நீங்க எனக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஹெல்ப், உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவோட இம்பார்ட்டன்ட் என்னன்னாக்கா, என்னோட பர்த்டேக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு ட்ரீட் வைக்கிற மாதிரி தான். அதாவது எவ்வளவோ நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஸ்டேட்ல எத்தனையோ வேகன்சி எல்லாருமே, அதாவது அதர் ஸ்டேட்ல இருக்கவங்க எல்லாருமே ஆக்குபேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டேட் பசங்களுக்கு கிடைக்காததுக்கு காரணம் அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை, அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் போறது இல்லை, அவங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தால நிறைய பேர் அவங்களோட வாழ்வாதாரத்தையே மிஸ் பண்றாங்க. அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு கிடைச்ச நோட்டிபிகேஷன் உங்களுக்கு நான் இப்போ ப்ரொடியூஸ் பண்றேன். இந்தியன் ரயில்வேல 5,996 வேகன்சி நமக்காக காத்திருக்கு. நாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோம்னாக்கா, அதர் ஸ்டேட்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல ஏகப்பட்டவங்க வேலைக்கு வந்தது போதாதுன்னு இன்னும் இந்த 5,000 பேருக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி ஆயிடும். தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. எலிஜிபிலிட்டி இருக்கவங்க மறக்காம அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியன் ரயில்வேஸ்ல இருந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலா 5,696 வேகன்சிக்கான நோட்டிபிகேஷன் கூடிய சீக்கிரமே வரப்போகுது. இதை பத்தின அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல வந்து வந்திருக்கு. சோ அதை பத்தின டீடைல்ஸ் அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டீடைல் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். A to Z இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போறோம். எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும், ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சிலபஸ் என்ன மாதிரி இருக்கும், அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இதுக்கு முன்னால கட் ஆஃப் எவ்வளவு இருந்திருக்கு, இந்த வருஷம் நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அவங்களால செலக்ட் ஆக முடியும். சோ இதை வந்து இந்த மார்க் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி டைம் டேபிள் ஃபாலோ பண்ணணும், எந்த சோர்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க படிக்கணும், எல்லா டீட்டெயிலுமே இந்த ஒரே வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ நீங்க எந்த எக்ஸாமை டார்கெட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போதுமானது. உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து இந்த ஒரு வீடியோல கிடைச்சிடும். சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேற எதுவும் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஓகே. சோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து நீங்க 10th முடிச்சதுக்கு அப்புறம் ஐடிஐயோ இல்லைன்னா டிப்ளமோவோ இல்லைன்னா இன்ஜினியரிங்கோ படிச்சிருக்கணும். சோ இதுல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல நீங்க வந்து முடிச்சிருக்கணும், என்ன ட்ரேட்ல முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வீடியோல பார்ப்போம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஜனவரி 20ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பிப்ரவரி 19ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டலா வந்து 5,696 வேகன்சி இருக்குது. இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/7/2024 இந்த டேட்ல வந்து இந்த ஏஜ் லிமிட் இருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா யூஆர் அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து 18ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். அதுவே நீங்க வந்து ஓபிசி கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 33 வயசு வரைக்கும் இருக்கலாம். இல்லைன்னா நீங்க எஸ்டி எஸ்டி கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகே. இப்போ இதுக்கான சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து பேசிக் பே 19,900 தான். பேசிக் பே கம்மி தான். ஆனா இதுல வந்து அலோவன்ஸ் ரொம்ப அதிகம். இந்த போஸ்ட்டுக்கு அலோவன்ஸ் ரொம்ப அதிகம். இதுல வந்து உங்களுக்கு மினிமம் 45,000 இருந்து 60,000 வரைக்கும் சேலரி, உங்களோட இன்ஹேண்ட் சேலரி வந்து இருக்கும். ஓகே. டெக்னீஷியன்ங்கிறத வந்து கொடுத்துருக்கேன். சோ அதுக்காக ரெடி பண்ண அந்த ஸ்லைடு தான். ஓகே. அதனால இது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு வந்து மினிமம் 45,000 இருந்து 60,000 வரைக்கும் சேலரி இருக்கும். இதுல வந்து அதிகமா உங்களுக்கு அலோவன்ஸ் இருக்கும் அப்படிங்கறனால. இப்போ இதுல வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல A1 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அதாவது நீங்க வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றதா இருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. கண்ணாடி போடுறவரா இருந்தா எலிஜிபிள் கிடையாது. லேசிக் சர்ஜரி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாலுமே, அப்படி பண்ணாலுமே இதுல வந்து மாட்டிக்குவீங்க. ஓகே. இதுல வந்து ரொம்ப கிளியரா வந்து செக் பண்ணுவாங்க. சோ லேசிக் சர்ஜரி எல்லாம் அலோடு கிடையாது. சோ இதுல வந்து உங்களுக்கு டிஸ்டன்ட் விஷன் வந்து 6/6 ரெண்டு கண்ணுலயுமே இருக்கணும் வித்தவுட் கிளாஸஸ். அதே மாதிரி நியர் விஷன் வந்து 0.6 வந்து ரெண்டு கண்ணுலயுமே இருக்கணும், இதுவுமே வித்தவுட் கிளாஸஸ். கலர் விஷனுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது, கலர் பிளைண்ட்னஸ் வந்து இருக்கக்கூடாது. ஓகே. கலர் விஷன் இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து இதுல நீங்க மெடிக்கலி ஃபிட்டா இருக்கணும். அதாவது உங்களுடைய கண் வந்து இதுல வந்து கரெக்டா இருக்கணும். ஓகே. அடுத்ததான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நீங்க 10th அப்புறம் ஒண்ணு ஐடிஐ படிச்சிருக்கணும், இல்லைன்னா டிப்ளமோ படிச்சிருக்கணும், இல்லைன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சோ அது என்னென்ன பிரான்ச்ல அப்படிங்கிறத பாக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஐடிஐல வந்து ஃபிட்டர், இல்லைன்னா எலக்ட்ரீஷியன், இல்லைன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், இல்லைன்னா மில் ரைட், இல்லைன்னா மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், அப்படி இல்லைன்னா மெக்கானிக் ரேடியோ அண்ட் டிவி, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், வயர்மேன், டிராக்டர் மெக்கானிக், ஆர்மச்சூர் அண்ட் காயில் வைண்டர், மெக்கானிக் டீசல், ஹீட் இன்ஜின், டர்னர், அடுத்ததா மெக்கானிஸ்ட், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக். இந்த மாதிரி வந்து இதுல ஏதாச்சும் ஒரு ட்ரேட்ல வந்து நீங்க ஐடிஐ முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ படிச்சிருக்கணும். டிப்ளமோல வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல்
அப்படி இல்லைன்னா இதோட காம்பினேஷன்ல ஏதாச்சும் இருக்கிறது. அதுல வந்து ஏதாச்சும் ஒரு பிரான்ச்ல வந்து நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கணும். இல்ல நான் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கேன் அப்படின்னாலுமே இன்ஜினியரிங்ல மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் இல்லைன்னா ஆட்டோமொபைல் இந்த பிரான்ச்ல ஏதாச்சும் ஒண்ணு வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கனாலுமே எலிஜிபிள் தான். ஓகே, சோ இதை தவிர இந்த குவாலிபிகேஷன் தான் எலிஜிபிள். ஓகே, நான் வந்து இது படிச்சிருக்கேன், நான் எலிஜிபிளா, நான் அது படிச்சிருக்கேன் எலிஜிபிள் கேட்டீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. நான் சொன்னதுல உங்களுக்கு இருக்குது எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா மட்டும்தான், இந்த குவாலிபிகேஷன் இருக்குதுன்னா மட்டும்தான் நீங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள். ஓகே, சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, இதுல நீங்க வந்து எஸ்சி இல்லைன்னா எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்க, இல்லைன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தீங்க, இல்லைன்னா எக்ஸாரிஸ்மேல் அப்படின்னா உங்களுக்கு வந்து 250 ரூபா ஃபீஸ். ஓகே, இல்ல மத்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா 500 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும். சோ ப்ராசஸ் வந்து என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஷார்ட் நோட்டீஸ்ல அவங்க எதுவும் சொல்லல, அதை பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட் நோட்டிபிகேஷன்ல தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நம்ம 2018ல வந்து நோட்டிபிகேஷனை வச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்க்கலாம். ஓகே, ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய வீடியோ நான் வந்து கொடுத்துருவேன். ஓகே, அதனால நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இதுல வந்து ஒவ்வொரு ஆர்ஆர்பிக்கும் இப்போ வந்து சென்னையில தனியா சென்னை ரீஜன்ல ஆர்ஆர்பின்னு இருக்குது. ஓகே, அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா நிறைய ஆர்ஆர்பி இருக்குது. அதுல ஒவ்வொரு ஆர்ஆர்பிக்கும் இவ்வளவு வேகன்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுல ஏதாச்சும் ஒரு ஆர்ஆர்பிக்கு தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஒரே நேரத்துல நீங்க 2-3 ஆர்ஆர்பிக்கும் அப்ளை பண்ண முடியாது. அந்த வேகன்சிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதனால இதுல வந்து நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த சென்னை ரீஜன்ல இருக்கக்கூடிய ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணுங்க. இந்த வருஷம் சென்னை ரீஜியன்ல தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகணும். நார்மலாவே நார்த் இந்தியன்ஸ் இதுக்கு வந்து செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. சோ தமிழ்நாட்டுல இருந்து இந்த வருஷம் அதிகமான ரிசல்ட் வரணும். அதுக்கு நம்ம கிட்ட சோர்சஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குது. இதுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அதெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இப்ப செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து CPT-1. CPT-னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட். ஓகே, அதாவது ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்கும். அதுல ஒண்ணு நீங்க வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது கம்ப்யூட்டர்ல நடக்கும். ஓகே, அதுல எத்தனை கொஸ்டின் இருக்கும் எல்லா டீடைலும் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் CPT-1 இது வந்து பிரிலிம்ஸ். இதுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்றவங்க எல்லாருமே வந்து CPT-2 வந்து அட்டன் பண்ணுவீங்க. CPT-1ம் CPT-2ம் மோரலா சேமா தான் இருக்கும். அடுத்தது ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். மெடிக்கல் டெஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ கொடுத்துருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ CPT-1 எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து டோட்டலா 75 கொஸ்டின் கேட்பாங்க. 60 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். தெரியாத கொஸ்டினை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா 0 மார்க். ஓகே, சோ தெரியலன்னா ஸ்கிப் பண்ணிடணும். தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் தான் அட்டன் பண்ணணும். ஏன்னா இதுல வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. சோ இந்த 75 கொஸ்டின்ல ஜிகேல இருந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 10லயுமே மேக்சிமம் வந்து ஸ்ட்ராட்டஜி, கரண்ட் அஃபேர் மட்டும் தான் இருக்கும். அடுத்ததான் சயின்ஸ்ல இருந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. ரீசனிங்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. மேத்ஸ்ல இருந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. சோ இந்த ஒவ்வொன்றுக்குமே வந்து என்ன சிலபஸ், எந்தெந்த டாபிக்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரீசனிங். CPT-1க்கும் இதே தான், CPT-2க்கும் இதே தான். ஓகே, அதுல வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இப்ப ரீசனிங்ல வந்து பாத்தீங்கன்னா சிலாகிசம், டைஸ், கோடிங், டிகோடிங், பசில், வேர்ட் அரேஞ்ச்மெண்ட், அனலாகி, கிளாசிபிகேஷன், நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ், டேட்டா சஃபிஷியன்சி, மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இந்த லெட்டர் சிம்பிளை வச்சு ஒரு கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா எம்பெடட் ஃபிகர், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், இன்இக்வாலிட்டி, கிளாக், ஃபிகர் கம்ப்ளீஷன், பிளட் ரிலேஷன், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், வென் டயக்ராம், ஸ்டேட்மெண்ட் அசம்ப்ஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். இவ்வளவு டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, இந்த டாபிக் வந்து என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. எல்லா டாபிக்குமே A to Z நம்மளோட கோர்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்குது. அதுல கொடுத்துருக்க மார்க் எடுக்கணும். அது வந்து பாசிபிள் தான், ஈஸியா தான் இருக்கும். அதனால மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து அரித்மெட்டிக்கும் உண்டு, அட்வான்ஸ் மேத்ஸும் உண்டு. பர்சன்டேஷன், ட்ரிகனாமெட்ரி, அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, பர்டிகுலரா மேத்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். சோ மேத்ஸ்க்கு வந்து தமிழ் ஆல்ரெடி ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் அசம்ப்ஷன், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், இந்த மாதிரி ஒரு சில டாபிக் வந்து உங்களுக்கு தமிழ்ல தேவைப்படும். அதையுமே எக்ஸாமுக்கு முன்னால கண்டிப்பா தமிழ்ல கொடுத்து டீச் பண்ணிட்டோம். அடுத்த கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இதுல இருந்து கெமிஸ்ட்ரி உங்களுக்கு அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே அனுப்புவோம். இந்த கோர்ஸ் வந்து பாத்துக்கலாம். ஓகே, சோ 999 பே பண்ணீங்கன்னா 3 இயர் வேலிடிட்டி உண்டு. இந்த 3 இயர்ல இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் இல்ல, SSL இருக்கக்கூடிய CGL, CHSL, MTS, கான்ஸ்டபிள், GD, CAPF, சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், அதே மாதிரி ரயில்வேல இருக்க டெஸ்ட்டுமே வந்து அவைலபிளா இருக்குது. ஓகே, இப்ப இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி ஆக்டிவேட் ஆயிரும். ஸ்கிரீன்ஷாட் வந்து இந்த மாதிரி அனுப்புங்க, அந்த லிங்க் வந்து வரும். ஓகே, ஒருவேளை நீங்க 2-3 கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி எக்ஸாம் இருக்கும். அதுக்குள்ள ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமான
ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இதுக்கு முன்னால எவ்வளவு கட் ஆஃப் இருந்திருக்கு, சிபிடி 1க்கு எவ்வளவு கட் ஆஃப் இருந்திருக்கு வைக்கணும். ஓகே, அந்த டார்கெட் என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னால இந்த வருஷம் கட் ஆஃப் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே ரேஞ்சில தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் வேணா அதிகமா இருக்கலாம். யூஆருக்கு வந்து 55 மார்க்கு மேல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓபிசிக்கு 45க்கு மேல, எஸ்சிக்கு 40க்கு மேல, எஸ்டிக்கு 40க்கு மேல. இடபிள்யூஎஸ் இந்த வருஷம் தான் வந்திருக்குது. 2018 இடபிள்யூஎஸ் கேட்டகரி வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணல, அதனால இப்பதான் வந்திருக்குது. சோ நீங்க இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இருந்தீங்கன்னா 45க்கு மேல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஓகே, சோ இந்த டார்கெட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நீங்க இவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்னா உங்களால ஃபாலோ பண்ண முடியும். இதுல வந்து ஒவ்வொரு டாபிக்கும் தனித்தனியா செக்ஷனல் கட் ஆஃப் எல்லாம் கிடையாது. பட் இவ்வளவு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஓவராலா உங்களோட மார்க் வந்து கட் ஆஃப் விட அதிகமா போகும். சோ ஜிகேல 5 மார்க் கண்டிப்பா எடுத்தாகணும். ஓகே, சயின்ஸ்ல 10 மார்க் கண்டிப்பா எடுத்தாகணும். ரீசனிங்ல கண்டிப்பா நீங்க ஃபுல் மார்க் எடுக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு 23 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி மேத்ஸ்லயுமே ஃபுல் மார்க் எடுக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு 18 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சோ அப்படி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால 55க்கு மேல எடுக்க முடியும். இது வந்து டார்கெட் தான். ஆனா நீங்க வந்து இதைய டார்கெட்டா வைங்க. இது வந்து பாசிபிள் தான். ஓகே, இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா சயின்ஸ்ல ஒரு 15 மார்க் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ரீசனிங்லயும் மேத்ஸ்லயும் ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஓகே, சோ டோட்டலா ஒரு 65க்கு மேல எடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா நீங்க சிபிடி 1 கிளியர் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆயிருவீங்க. ஓகே, இப்ப நம்ம கோர்ஸ்ல சிபிடி 1க்கு மட்டுமே டோட்டலா 200 உங்களுக்கு பேசிக்ல இந்தியன் ரயில்வேஸ்ல இருந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வெல்கம். இந்தியன் ரயில்வேஸ்ல இருந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வெல்கம் டு சந்திர மேத்ஸ். இந்தியன் ரயில்வேஸ்ல இருந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலா 5696 வேகன்சிக்கான நோட்டிபிகேஷன் கூடிய சீக்கிரமே வரப்போகுது. ஓகே, 2 நாள்லயே 3 நாள்லயே அதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இதை பத்தின அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல வந்து வந்திருக்கு. சோ அதை பத்தின டீடைல்ஸ் அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டீடைல் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். A to Z இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போறோம். எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும், ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சிலபஸ் என்ன மாதிரி இருக்கும், அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இதுக்கு முன்னால கட் ஆஃப் எவ்வளவு இருந்திருக்கு, இந்த வருஷம் நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்னா உங்களால செலக்ட் ஆக முடியும். சோ இதை வந்து இந்த மார்க் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி டைம் டேபிள் ஃபாலோ பண்ணணும், எந்த சோர்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க படிக்கணும், எல்லா டீட்டெயிலுமே இந்த ஒரே வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ நீங்க இந்த எக்ஸாமை டார்கெட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போதுமானது. உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து இந்த ஒரு வீடியோல கிடைச்சிடும். சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேற எதுவும் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஓகே, சோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து நீங்க 10th முடிச்சதுக்கு அப்புறம் ஐடிஐயோ இல்லைன்னா டிப்ளமோவோ இல்லைன்னா இன்ஜினியரிங்கோ படிச்சிருக்கணும். சோ இதுல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல நீங்க வந்து முடிச்சிருக்கணும், என்ன ட்ரேட்ல முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வீடியோல பார்ப்போம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போதைக்கு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான் வந்து கம்ப்ளீட் நோட்டீஸ் வந்து கூடிய சீக்கிரமே வந்துடும். இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஜனவரி 20ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பிப்ரவரி 19ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டலா வந்து 5696 வேகன்சி இருக்குது. இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/7/2024 இந்த டேட்ல வந்து இந்த ஏஜ் லிமிட் இருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா யூஆர் அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து 18ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். அதுவே நீங்க வந்து ஓபிசி கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 33 வயசு வரைக்கும் இருக்கலாம். இல்லைன்னா நீங்க எஸ்டி கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கான சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பேசிக் பே 19,900 தான். பேசிக் பே கம்மி தான். ஆனா இதுல வந்து அலவன்ஸ் ரொம்ப. இந்தியன் ரயில்வேஸ்ல இருந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட்